சக்கரவள்ளி கிழங்க வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ஒரு பாயசம் பண்ணிடலாம். கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதும் 3/4 கப் ஜவ்வரிசி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. எப்போவுமே வீட்டில் உள்ளவங்களுக்கு வேக வச்சு கொடுத்தா ரொம்ப போர் அடிச்சிடும். இது போல் அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்ததும் வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுட்டுங்க. இப்போ அதே கடாயிலே 1 கப் தண்ணி சேர்த்து 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்ச பிறகு வடிகட்டி திரும்பவும் கடாயில் சேர்த்து ஓரளவு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரையும் வச்சுக்கிறேன். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. திரும்பவும் அதே கடாயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாகிற வரையும் வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 3/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது தோலை செதுக்கிட்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போது அதே நெய்யிலேயே நான் துருவின கிழங்கு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் இன்னும் 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதை நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு துருவின கிழங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நெய்யிலேயே வறுத்து எடுத்துருக்கோம். இப்போது இந்த கிழங்கை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிழங்கை நெய்யிலேயே நல்லா வறுத்து விட்டதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது இதில் ஒரு 300 ml பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கிழங்கு வச்சு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ரெசிபியோட வீடியோ லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சு ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு இந்த டைமில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்குள்ளே பாகு நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் சேர்த்தா சரியாக இருக்கும். கடைசியாக பாகை சேர்த்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு. நல்லா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்த முந்திரி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. தேங்க்யூ.